நல்ல டேஸ்ட்டான முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s சின்னா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. முருங்கைக்காய் கூட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 5 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இந்த முருங்கைக்காயில் ஓரங்களை கட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காயில் கால்சியம் நிறைய இருக்கிறதுனால எலும்புகளையும் பற்களையும் பலப்படுத்த உதவுது. இதில் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கிறதுக்கு உதவுது. விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுது. நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால மலச்சிக்கலை குறைச்சி ஜீரணம் சீராக இருக்கிறதுக்கு உதவுது. இதய ஆரோக்கியத்திற்கும் கண் ஆரோக்கியத்திற்கும் ரொம்பவே நல்லது இந்த முருங்கைக்காய். முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த கூட்டுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப மையாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப மையாகவும் அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம கூட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை ஓரளவு வதக்கிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் செய்கிற முருங்கைக்காய் கூட்டு அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முருங்கைக்காயில் நல்லா உப்பு மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு கலந்ததுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது மிக்ஸி ஜாரை அலசிட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 3/4 டம்ளர்லேருந்து ஒரு டம்ளர் வரைக்கும் மட்டும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்கைக்காய் சீக்கிரமே வெந்துடும். இந்தளவு தண்ணியே முருங்கைக்காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் முருங்கைக்காய் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். உடனே இது கொதிச்சிரும். இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம். இப்போ ஒரே ஒரு விசில் தூக்க ஆரம்பிக்கும்போது நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள், நமக்கு முருங்கைக்காய் கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. ஒரு விசிலுக்கு மேலே வச்சிடக்கூடாது. ஒரு விசில் தூக்க ஆரம்பிக்கும் போதே நம்ம டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு நல்ல கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும். இப்போ நமக்கு முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கும். நம்ம கரண்டியை ரொம்ப ரஃப்பாக போட்டு கிண்டாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நாம் உள்ளே கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னா நம்ம திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் லைட்டாக இந்த அளவு மட்டும் தண்ணி இருக்குது. திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு விசிலுக்கு மேலே வச்சிட்டோன்னா நமக்கு முருங்கைக்காய் ரொம்ப குழஞ்சு போயிடும். இப்போ தண்ணி கொஞ்சம் வற்றி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஹெல்த்தியான டேஸ்டான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.